சாஹி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சாஹி. நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையில ஒன்று சுற்றுச்சூழல் மாசடையுது. நம்ம எல்லாருமே சுற்றுச்சூழல் மாசடையுதுன்னு சொல்றோமே தவிர அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, நம்ம ஊர் ஃபவுண்டேஷனோட ஃபவுண்டரான நடராஜன் அவர்கள் சுற்றுச்சூழல் மாசடையதை கட்டுப்படுத்துறதுக்கான தீர்வை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவரு கூட தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் சாஹி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ முதல்ல உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, ரோட்டில் ஒரு குப்பை இருந்தால் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து இப்படிலாம் செய்யணுங்கிற மோட்டிவ் எப்படி வந்தது? அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க? கிரேட். ஸோ 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்படி ஒரு அமைப்பு ஏன் ஏற்படுத்தணும்? நான் வந்து ஒரு 10 இயர்ஸ் யூஎஸில் இருந்துட்டு ஐ கேம் பேக். ஸோ வந்தோடனே ஆல்வேஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் இந்த பேக் ஆஃப் மை மைண்ட், ஏதாவது நம்ம சமூகத்துக்கு செய்யணும் அப்படின்னு. பட் என்ன செய்யறதுலாம் தெரியாது. ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்த அப்புறம் ஆல்வேஸ் வந்து இந்த வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்ம நாட்டோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு கண்ட்ரியில் போய் அங்கே இருந்தப்போ தான் வந்து எவ்வளோ பெரிய சூப்பரான கண்ட்ரியை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த கண்ட்ரிக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம நாட்டில், ரைட்? அது கல்வியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சுற்றுச்சூழலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பட் எல்லா இஷ்யூவும் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. தென் வி வில் லூஸ் ஃபோக்கஸ். ஸோ ஏதோ ஒரு துறையை எடுத்து வேலை பார்க்கணும், ஒரு பிரச்சனையை எடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தப்ப ரொம்ப இம்மீடியட்டாக பிரச்சனையாக தெரிஞ்சது எங்கள் தெரு முனையிலேருந்து ஒரு பெரிய குப்பை தொட்டி. ஸோ இந்த அமைப்பெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குப்பை தொட்டி ஒரு பெரிய பாதரேஷனாக இருந்தது எனக்கு. ஏன்னா எங்கள் தெருவிலே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 2 பெரிய குப்பை தொட்டி, அது ஓவர்ஃப்ளோ ஆகுது, அது பக்கத்துலேயே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அது ஒரு பப்ளிக் யூனிட்லாம் ஆயிடுச்சு. ப்ளஸ் அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அந்த குப்பையிலே மெரிச்சிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு வரணும். ப்ளஸ் காரு அது மேலேயே ஏறி தான் போகும் அந்த ரோட்டில் போகிற கார்லாம். ஸோ இட் வாஸ் வெரி நாஸ்டி பிளேஸ். ஸோ அதை நகர்த்தணும் அப்படின்னு முதல்ல அதை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் நிறைய விஷயம் புலப்பட்டுச்சு. ஐயோ, இதில் வந்து வெறும்னே குப்பைன்னு நம்ம நினச்சிருக்கோம், ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது, இது இப்படிலாம் செய்ய முடியாது, இதுக்கு ஒரு பெரிய தீர்வு கொண்டு வரணும்னா இதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணணும், ஒரு அமைப்பாக மாற்றி சுற்றுச்சூழலுக்காகவே வேலை செய்யணும், குறிப்பாக திடக்கழிவு மேலாண்மையில் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து நானும் ஒரு சில லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸும் இன் அவர் ஏரியா வி ஸ்டார்டட் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன். இன்னொன்று என்னென்னா, இந்த பேர் ஏன் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன்னா, இது வந்து இந்த பிரச்சனை ரொம்ப தீவிரமான பிரச்சனை. இந்த தீவிரமான பிரச்சனைகளை வந்து தனியாளால் தீர்வு காண முடியாது. ஸோ இந்த ஊர் கூடி தேர் இழுப்பது சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்தாதான் இதுக்கு வந்து ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் இன்வால்வ்டு. குப்பை போடுறவங்கலேருந்து எடுக்கிறவங்க வரைக்கும் தெர் ஆர் ஸோ மெனி பிளேயர்ஸ். நம்ம வீட்டிலேருந்து தூக்கி போட்டுடுறோம். வி ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஈகோ சிஸ்டம். ஸோ அப்போ எல்லாரையும் சேர்த்து கூட்டு போனால் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும். அப்படின்றதுக்காக நம்ம ஊர் ஃபவுண்டேஷன், நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம், நம்ம ஊர் நம்ம பொறுப்பு அப்படின்லாம் சொல்லி மக்களை இதை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இது முதல் கேள்விக்கான பதில் ஒன்று வருது. ரெண்டாவது வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்க இல்லையா, வாலண்டியர்ஸ். இப்போ வந்து ஒரு 22 பேர் இருக்காங்க வாலண்டியர்ஸ். Again, some people are very actively involved. Some people are involved during the weekend. சில பேர் வந்து ஆன்லைனில் மட்டும் சப்போர்ட் கொடுப்பாங்க, சில பேர் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க, சில பேர் ஆன்லைன்லேருந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. So there are about 22 people. It and completely we are volunteer driven. That's about it. What was the third question you were getting at? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாத்துக்குமே. ஓகே, குட். ஓகே. ஸோ குப்பைனா வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே தூக்கி போட்டுடுறது அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட இனிஷியேட்டிவே குப்பைகளை தரம் பிரித்து போடுறது அப்படிங்கிறது தான். எல்லாத்தையும் மிக்சட் வேஸ்ட்டாக கொட்டக்கூடாதுன்றது தான் நீங்கள் முக்கியமாக இன்சிஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ குப்பைகளை எப்படி தரம் பிரித்து எந்தெந்த குப்பையோட சேர்த்து போடணும், அதை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ். யா, ஸோ அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குப்பைன்னா முதல்ல என்ன? குப்பைனா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இனிமேல் இது நமக்கு தேவையில்லை நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான். பிரில்லியன்ட். ஆனால் நம்ம தேவையில்லைன்னு அந்த விஷயம் தூக்கி போடுறோம் தெரியுமா, அதில் 90% ஆஃப் த பொருளை ஏதோ ஒரு வகையில் மறுபடியும் பயன்படுத்த முடியும். ஸோ
ஸோ அப்போ வந்து 90% ஆஃப் வாட் வி த்ரோ இஸ் நாட் ட்ராஷ், இட்ஸ் அ ரிசோர்ஸ் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. எங்களோட அட்வைசர் டாக்டர் சுல்தான் அஹமது இஸ்மாயில் இருக்கார். அவர் வந்து ஹி ஆல்வேஸ் சே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னால் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தயவு செய்து சொல்லாதீங்க, கால் இட் ஆஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். பிகாஸ் 90% ஆஃப் வாட் வி த்ரோ இஸ் அ ரிசோர்ஸ், ரைட்? ஸோ அப்படிங்கிற ரிசோர்ஸில் என்ன இருக்குன்னா 4 விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து ஒரு கருப்பு கலர் கவரில் கட்டி தூக்கி போடுறோம் இல்லையா, அந்த கிச்சன் சிங்க்கு கீழே ஒரு டோர் இருக்கும், அந்த டோரை திறந்தால் ஒரு பேஸ்கெட் இருக்கும், அதில் ஒரு கருப்பு கலர் கவரு, அதில் எல்லாத்தையும் போட்டு வி த்ரோ இட் அவுட். அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் த்ரோயிங் 4 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஒன்று வந்து இந்த ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கும் குப்பை, இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் மாதிரியான ஐட்டம், பிளாஸ்டிக், அட்டைப்பெட்டி, இதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரிஜெக்ட் வேஸ்ட்னால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பயோமெடிக்கல் வேஸ்ட்டு, யூஸ் பண்ண சானிட்டரி நாப்கின், யூஸ் பண்ண டயப்பர், அதுக்கப்புறம் நம்மளோட டேப்லெட்டு வந்து யூஸ்வலாக கன்சியூம் பண்ணுவோம். பட் அந்த அட்டை ஸ்ட்ரிப்பு வந்து இட் கேன் பி ரீசைக்கிள்ட் ஆக்சுவலாக, ப்ரொவைடட் இஃப் வி ஹேவ் குட் வால்யூம். ஸோ இந்த பயோமெடிக்கலில் பார்த்தீங்கன்னா எனிதிங் விச் கண்டெய்ன்ஸ் பாடிலி ஃப்ளூயிட், அதாவது உடலிலிருந்து வரக்கூடிய திரவங்கள் எதுலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பயோமெடிக்கல் வேஸ்ட். நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து ஐ வைப் மை ஸ்வெட்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் அ பயோமெடிக்கல் வேஸ்ட், ரைட்? சிமிலர்லி எனக்கு ஒரு அடிபட்டுச்சு, ஒரு பேண்டேஜை போட்டேன் அப்படின்னா அதில் என்னோட ரத்தம் இருக்கும், அதை வந்து இட்ஸ் அ பயோமெடிக்கல் வேஸ்ட். ஸோ அதை வந்து யூ கேனாட் புட் இட் அலாங் வித் அதர் வேஸ்ட். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா இ வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் குப்பை. இப்போ நம்ம நிறைய கேட்ஜெட் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேட்ஜெட்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸு, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம தூக்கி போடணும். பட் இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ்டு வேஸ்ட்டாக ரைட் நவ் வி ஆர் டைங் இன் அ சிங்கிள் பிளாஸ்டிக் பேக் அண்ட் த்ரோயிங் இட். அண்ட் அனதர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர். சென்னை மக்கள்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பை போடுறோம். வருஷத்துக்கு 18 லட்சம் டன்னு, ரைட்? ஸோ அதெல்லாம் எங்கே போகுதுன்னா, நாங்கள் ஒரு குவிஸ் வைப்போம். அந்த குவிஸில் கேட்போம் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னை நகரில் நீங்கள் தூக்கி எறியும் குப்பைகள் எங்கே செல்கின்றன, அது எங்கே செல்கின்றது? சைனா, ஜப்பான், உகாண்டா, நியூ டெல்லி, எங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குப்பை கிடங்கு. ஸோ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பெருங்குடி இருக்குது, அப்புறம் கொடுங்கையூர் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துக்கும் தான் வந்து இந்த மிக்ஸ்டு வேஸ்டான ஆல் இட்ஸ் மிக்ஸ்டு வேஸ்ட் இஸ் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிக்ஸ்டு வேஸ்டான பாய்சன் வந்து இந்த 2 இடத்துக்கும் தான் போகுது. ஸோ 5000 tons ஆஃப் மிக்ஸ்டு வேஸ்ட் இஸ் அ ப்ராப்ளம். இட் இஸ் பீங் டம்ப்ட் இன் பெருங்குடி அண்ட் இன் கொடுங்கையூர் இஸ் அனதர் ப்ராப்ளம். குப்பைகளை எப்படி பிரிக்கிறதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ பிரித்த குப்பைகளை எப்படி கையாளணும் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, நம்ம ஒரு ஃபவுண்டேஷனில் ஸ்பெசிஃபிக்காக குப்பையை பிரிங்க, செக்ரிகேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். செக்ரிகேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம எப்போ செக்ரிகேட் பண்ணுவோம் ஆர் எப்போ பிரிப்போம்? நம்ம சேர்த்தா தான் பிரிப்போம். கரெக்ட், வெரி குட். சேர்த்தா தான் நம்ம பிரிப்போம். நம்ம ஒரு சோப்பை வந்து பிரிக்கிறோம்னா சோப் ரேப்பர் இஸ் இன் பாத்ரூம். கிச்சனில் வந்து காய்கறியை கட் பண்ணுறோன்னா அதோட தோல் வந்து கிச்சனில் இருக்குது. அதே மாதிரி வால் கிளாக்லேருந்து ஒரு பேட்டரி கழட்டுறோன்னா அது வந்து ஹாலில் இருக்குது, இல்லை லிவிங் ரூமில் இருக்குது. நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே பின்னில் போடுறோம். அப்படி இல்லாமல் வி ஜஸ்ட் சே த்ரோ டிஃப்ரெண்ட்லி ஸோ தட் இட் கேன் பி ஹேண்டில், ரைட்? சரி, த்ரோ டிஃப்ரெண்ட்லினா ஆர்கானிக் வேஸ்ட் மக்கும் குப்பையை வந்து க்ரீன் பின்னில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ட்ரை வேஸ்ட் அது ரீசைக்கிளபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பேக் ஒன்று சொல்லியிருக்கோம், 2-in-1 பேக், அந்த பேக்கில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட்னா டேஞ்சர். ஸோ இந்த ரிஜெக்ட் வேஸ்ட்டு சொல்லப்படுற பயோமெடிக்கல் வேஸ்ட்டு, டைப்பரு, சானிட்டரி நாப்கின், பிளேடு, நகம், முடி, தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அதெல்லாம் வந்து ரெட்டில் போட்டுக்கலாம். இ வேஸ்ட்டுக்கு நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் அட்டைப்பெட்டி வச்சுட்டு அதில் வந்து வி கேன் ட்ராப் த இ வேஸ்ட். இதுதான் வந்து ட்ராஷ் இட் ரைட் மந்த்ரா. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கலர் கோடிங்கோடு இருக்குது. க்ரீன்னா மக்கி போகிறது க்ரீன், ரெட்னா டேஞ்சர், அது வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டு. அப்புறம் இ வேஸ்ட்டுக்கு தனியாக ஒரு சின்ன டப்பா, அப்புறம் அந்த பேக்கில் வந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஈஸியாக தானே இருக்குது, தனித்தனியாக தானே போட சொல்கிறீங்க. இதை கூட ஏன் மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, சரி, இது வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலங்காலமாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமாக வந்து ஒரு வகையாக ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை கூட பாருங்கள், மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதே கடைக்கு தான் போவாங்க, அதே டைமில் போவாங்க. அந்த ரொட்டீனான ஆள் அங்கே இருப்பாங்களான்னு பார்ப்பாங்க, என்ன இன்னைக்கு அவர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தே காட் யூஸ் டு ஒன் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ அதை மாற்றணும் அப்படின்னா தென் தே ஹவ் டு மேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்.
அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள், ஒரு கான்ஷியஸான எஃபர்ட்டு. ஆனால் அது வந்து வரமாட்டேங்குது மக்களுக்கு. ஸோ சொன்னால் ஒரு இடத்துல தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறிவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஸோ சொல்லிட்டு பேசிட்டு போயிடலாம், செய்யறது தான் கஷ்டம். ஸோ தட்ஸ் அ ரீசன். அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வரணும். ஒரு பக்கம் அரசாங்கத்துலேருந்து வந்து ரூல்ஸ் கடுமையாக்கப்படணும், ரூல்ஸ்லாம் இருக்குது, பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் வரணும், மக்களும் ஒரு சைடு வந்து ஆல் வி ஹேவ் டு இஸ் டிரான்ஸ்மிட் ரைட், தட்ஸ் ஆல், ஸோ தட் இட் கேன் பி ஹேண்டில். ஸோ மிக்ஸ்ட் வேஸ்ட்டை போட்டோன்னா பெருங்குடிக்கோ இல்லை கொடுங்கையூருக்கே தான் போகும். அதனால் பலவித கேடுகள் வருது சுற்றுச்சூழல். அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா எப்பவுமே பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன அஃபெக்ட் ஆகும் இது, நம்மளையும் நம்ம சுற்றுப்புற சூழலையும் எப்படி அஃபெக்ட் பண்ணும், அதை பற்றி சொல்லுங்க. அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஷுவர். ஸோ இப்படி பிரிக்காமல் போட்டால் என்ன ஆகும்னு கேட்குறீங்க. அந்த மிக்ஸ்ட் வேஸ்ட் இல்லையா, மிக்ஸ்ட் வேஸ்ட் அப்படியே போடும். அதில் வந்து 4 விதமான விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று உங்கள் ஆர்கானிக் வேஸ்ட் இருக்குது, அப்புறம் பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்குது, பேட்ரி, செல்ஃபோன் சார்ஜர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு, அட்டை, அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது, கிளாஸு. ஸோ இதெல்லாம் ஒன்றா போய் ஒரு இடத்துல டம்ப் ஆகும்போது வெயில்லையும் மழையிலையும் தே ஆல் பிரேக் டவுன். அதெல்லாம் உடஞ்சி அதுலேருந்து ஒரு லிக்விட் வந்து சீப் ஆகும். அந்த லிக்விட் பேர் லீச்சாக்னு பேர். ஸோ அது லீச் ஆகி என்ன பண்ணும், அந்த கிரவுண்டு பூரா பொல்யூட் ஆகும். நீங்கள் இந்த மெக்கானிக் ஷாப்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண் தரையெல்லாம் கருப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இன்ஜின் ஆயில் கொட்டி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணே வந்து ஃபுல்லாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ சேம் திங் வில் ஹேப்பன்டு டு தி பெருங்குடி அண்ட் கொடுங்கையூர் டம்ப்யார்ட்ஸ். இப்போது நிலம் பாழாயிடுச்சு அந்த இடத்துல. பரவாயில்ல சார், சென்னையில் வந்து 1 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு குப்பை கொட்ட ஒரு இடம் வேணாமா, எங்களோட மொத்த குப்பை தொட்டி இந்த 2 இடம் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதோடு நிற்குமான்னு பார்த்தா அந்த சீப்பாவது மண்ணுக்குள்ளே போயிட்டு மண்ணுக்கு அடியில் என்ன இருக்கு, தண்ணி, நிலத்தடி நீரை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கீழே வந்து மண்ணுக்கு அடியில் வந்து ஏதாவது காங்கிரீட் வால்லாம் இருக்கா, இல்லை. ஸோ பெருங்குடியிலேருந்து கண்டாமினேட் ஆன தண்ணி வலசர்வாகத்து வரத்து எவ்வளோ நாள் ஆகும், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் வந்து அப்படியே கண்டாமினேட் ஆகி வந்துடும். ஸோ பெருங்குடி நிலத்தடி நீர் மட்டும்தான் மாசுபடுது அப்படின்னு இல்லாமல் த்ரூ அவுட் சென்னையும் நிலத்தடி நீர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதில் அந்த எல்லா விதமான வேஸ்ட்டும் இருக்கும்போது அந்த க்ளோஸ்டு கண்டெய்னர், அதாவது க்ளோஸ்டு பிளாஸ்டிக் கவரில் அந்த ஆர்கானிக் வேஸ்ட் போடுறாங்க இல்லையா, அதனால் அங்கேருந்து மீத்தேன் வாயு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் சில நேரங்களில் அந்த இடம் தீப்பிடிச்சிடும். ஸோ தீப்பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு வேஸ்ட் சேர்ந்து எரியுது. இது மக்கும் குப்பை, மக்கா குப்பை, இதர குப்பை, எலக்ட்ரானிக் குப்பை, மருத்துவ குப்பை, இதெல்லாம் சேர்ந்து எரியறதுனால அந்த ஸ்மால் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் ஆர் சர்க்குலேட்டிங் இன் தி ஏர் நவ். அதெல்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு பலவிதமான ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், கேன்சர் போன்ற நோய்கள் வருது. ஸோ இது என்ன சொல்லுவோம்னா, இந்த சொந்த காசில் சூன்யம் வச்சுருக்கோம், ரைட்? நம்மளே நம்ம வீட்டிலேருந்து குப்பையை எடுத்து போட்டு அதை எரித்து ஒரு இடத்துல கொட்டி அதனால் இவ்வளோ வந்து பிரச்சனையை உருவாக்கியாச்சு. ஸோ இதுக்கு தீர்வு என்னென்னா, ட்ராஷ் இட் ரைட், சிம்பிள், த்ரோ டிஃப்ரெண்ட்லி, ஸோ தட் wet waste can be composted, dry waste can be recycled, reject waste can be sent to landfill, and e-waste can be sent to e-waste recycling company. ஸோ நம்ம ஒரு ஃபவுண்டேஷனோட ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் மாசில்லா மார்கழி. சொல்லும் போது ரொம்ப ரிதமிக்காக இருக்குது. ஸோ அதையே உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக மார்கழி மாதம் அதுவும் சபால இந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும்னு தோணுச்சு, அதை பற்றி. நைஸ். ஸோ இது வந்து ஸ்டார்டட் 2 years ago. எங்கள் டீம்மேட் விஜய் கணேஷ் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட பிரெயின் சைல்டு தான் இந்த மாசில்லா மார்கழி ப்ரோக்ராம். நம்ம வந்து எப்படி இந்த அவேர்னஸ் கொண்டு போகலாம். இப்போ மார்கழி சீசனில் வந்து ரொம்ப சூப்பரான மாதம், ரைட்? ஸோ அந்த டைமில் நல்ல வெதர் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய கச்சேரி நடக்கும். ஸோ அந்த கச்சேரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ ஒரு 5 பேர் வந்தாங்கன்னா ஆளுக்கு 2 பாட்டில் குடித்தாங்கன்னா 10 பாட்டில் ஆகிடுச்சு. ஸோ அது திருப்பி வந்து லேண்ட்ஃபில்லுக்கு தான் போகும் இல்லையா? ஸோ அவங்கள வச்சு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வி ரீச் அவுட் டு மாசில்லா மார்கழி 1.0. அதில் வந்து ஆல் ஆர்டிஸ்ட் பார்ட்டிசிபேட்டட். அதுக்கப்புறம் வந்து செகண்டில் வந்து கேட்டரர்ஸு, அதுக்கப்புறம் சபா, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் 3 பேரையுமே ரீச் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ பிக் சக்ஸஸ், பிக் ஹிட். அபவுட் 6 sabas in Chennai agreed and took a pledge that we will not use single-use plastic during our kacheri, and more than 25 artists pledge that we will not use single-use plastic during our kacheri, and 2 caterers agreed that அவங்க எல்லாம் அப்படியே எவர் சில்வர் டம்ளர் மாறிட்டாங்க. அங்கே பூரா எவர் சில்வர் டம்ளரு, எவர் சில்வர் ஜக்கு, பழைய ஸ்டைலில்
ஸோ அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் யாரும் கொடுக்கல இந்த 2 கேட்டரர்ஸும். ஸோ தட் வாஸ் அ பிக் இம்பேக்ட் வி மேட். ஸோ ஈவன் டு மீ பர்சனலி தட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம்பெயின் ஆஃப் நம்ம ஒர்க் ஃபவுண்டேஷன். எல்லாருமே இதே மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இந்த பிரச்சனையே இருக்காது, நம்ம என்விரான்மெண்ட் க்ரீன் என்விரான்மெண்ட்டாக மாறிடும். ஸோ முன்னாடிலாம் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருந்தது, ஸோ அந்த அவங்கவுங்க வீட்டில் தோட்டம் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு மாறிட்டோம். ஸோ தாவரங்கள் வளர்க்குறதுக்கு ஒரே வழி மாடி தோட்டம் அமைக்கிறது தான். ஸோ மாடி தோட்டம் அமைக்கிறத பற்றி உங்களோட ஐடியா என்ன? அண்ட் நீங்கள் மாடி தோட்டம் அமைச்சிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி சொல்லுங்கள். யா, ஸோ இந்த மாடி தோட்டத்துக்கு இன்னொரு ஒரு டெரஸ் கார்டன் இல்லை கிச்சன் கார்டன்லாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ சாப்பிட்ற பொருள்லேயே நிறைய வந்து இந்த மருந்து தெளிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக மருந்து இல்லை, ஆக்சுவலாக விஷம்னு சொல்லணும். அவ்வளோ விஷம் அதில் தெளிச்சிடுறாங்க. அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்லேயும் அது வந்துடுது, ரைட்? ஸோ அதை தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னா, உங்களுக்கான காய்கறிகளை நீங்களே வந்து விளைவிச்சிக்கலாம். ரெண்டாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த மக்கும் குப்பையை பிரித்து உரமாக்கலான்னு. அதை உரமாக்கணும்னா அந்த உரத்தையே எடுத்து இதுக்கு போட்டுக்கலாம். ஸோ 2 in 1, ரைட்? நமக்கு நல்ல காய்கறி கிடைக்குது, சாப்பிட்டதுலேருந்தே வந்து இருந்த மிச்சதெல்லாம் வந்து உரமாக்கிட்டோம், ரைட்? ஸோ நான் வந்து இந்த மாடி தோட்டத்தில் எக்ஸ்பர்ட் கிடையாது, நான் சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும், யூ கேன் ஸ்டார்ட். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அந்த பாட்டிங் மிக்ஸு. நிறைய பேர் வந்து ரோட்டில் இருக்கிற மண், ஏதோ ஒரு மண்ணெல்லாம் எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் there should be ப்ராப்பர் பாட்டிங் மிக்ஸ் ஷுட் பி யூஸ். அப்புறம் வந்து இது எப்படின்னா, இந்த வீட்டில் நாய் வச்சுக்கிற மாதிரி மாடி தோட்டம்லாம், ரைட்? ஸோ அந்த நாயை ஒருத்தர் பார்த்துக்கணும், ரைட்டா? அதே மாதிரி ஸோ கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கணும், அதை பராமரிக்கிறதுக்கு டைம் இருக்கணும். நானும் பண்ணுறேன்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிட்டோன்னா அப்புறம் கஷ்டம். நானே ஐ எம் ஸ்ட்ரகிளிங் டு மெயின்டைன். ஸோ நான் மேக் ஷுர் தட் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes ஐ ஸ்பெண்ட் டைம் இந்த கார்டன். ஒரு உறுதிமொழி எடுத்தால் தான் அது பண்ண முடியும். எஸ், ஏன்னா இட் கண்டினியூஸ்லி நீட்ஸ் யுவர் அட்டென்ஷன். ஒரு பெஸ்ட் வரும், இல்லை திடீர்னு தண்ணி வீணாக போகும், ஒரு செடிக்கு சத்து இருக்காது. ஸோ அதுக்கு சரியான ஊட்டம் கொடுக்கணும், அப்புறம் இன்செக்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அந்த ப்ரூனிங் பண்ணணும், அப்புறம் க்ராப் ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். திருப்பி 15 நாளைக்கு ஒரு தடவை யூ ஹேவ் டு கிவ் தி ஃபுட் ஃபார் தேட், லைக் பஞ்சகவ்யா, இதெல்லாம் பண்ணணும். ஸோ எஃபர்ட்ஸ் இன்வால்வ். அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு 4 தொட்டி 5 தொட்டியோடு ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்லோலி யூ see யுவர் இன்ட்ரெஸ்ட், கேஜ் யுவர் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் there are a lot of professional people, they can guide you. கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இளைஞர்கள் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதை இந்த சின்ன லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பெரிய லெவலில் விவசாயம் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். ஊடகங்களும் சரி, கார்பரேஷனும் சரி, உங்களை மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்ஸும் சரி, இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் பற்றி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அண்ட் நீங்கள் நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மக்களுக்கான அவேர்னஸை எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றியெல்லாம்? யா, ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு நமக்கு. ஸோ சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே ஒரு 7 கோடிக்கு மேலே இருக்காங்க. அண்ட் சென்னையிலேயே ஒரு 1 கோடி பக்கம் இருக்காங்க மக்கள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை போய் கொண்டு சேர்க்கணுன்னா திட்டங்கள்லாம் இருக்குது, ஆனால் கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு சிரமம். அதே மாதிரி அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய விதவிதமான கேம்பெயின், இப்போ மாசில்லா மாதிரி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு வகையான கேம்பெயின். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை பேசி அவங்க வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பையை பிரிக்கிறதுக்கு வந்து அகெயின் வேறு ஏதாவது செலிபிரிட்டி பேசி குப்பையை வந்து தனித்தனியாக போடுங்க அப்படின்லாம் வந்து வி ஆர் ரீச்சிங் அவுட் டு. இப்போ வந்து ட்ராஷ் இட் ரைட் அப்படின்ற ஒரு கேம்பெயினை வி ஆர் ரன்னிங். வி ஆர் ட்ரைங் டு பார்ட்னர் வித் காலேஜஸ், ஸ்கூல்ஸு, அவங்களோடலாம் வந்து சேர்ந்து இந்த ட்ராஷ் இட் ரைட் கேம்பெயினில் பீப்புள் ஹேவ் டு ஜாயின். அவங்க ஒரு ட்ராஷ் இட் ரைட் கிட் எடுத்துகிட்டு அதில் ஒரு செல்ஃபி எடுத்து தே ஹேவ் டு போஸ்ட் இட் இன் சோஷியல் மீடியா. இவ்வளோ தான், ஐ ட்ராஷ் இட் ரைட், ஐ எம் ஜாயினிங் திஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 5 பேரை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து ஸ்டார்ட் ட்ராஷிங் இட் ரைட், அவங்களோட செல்ஃபி எடுத்து அவங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இட் வில் பிகம் அ கேஸ்கேடிங் எஃபெக்ட். ஒரு பாயிண்டில் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து தே வில் அடாப்ட். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது அரசாங்கத்தால் தான் முடியும். இப்போ எப்படி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் வந்து ஒரே ஒரு கையெழுத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க.
ஸோ அதே மாதிரி எல்லாரும் வந்து இந்த 2 bin 1 bag பயன்படுத்தணும், அப்படி தான் குப்பையை வந்து போடணும் அப்படின்னு ஒரு லா பாஸ் பண்ணாங்கன்னா முடிஞ்சு போச்சு. லா இருக்குது, அகெயின் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, கண்டிப்பாக. ஸோ உங்களோட க்ரீன் லீடர் சர்டிஃபிகேட் பற்றி சொல்லுங்கள். நான் அதில் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் அதில் என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிசஸ் கொடுப்பீங்க? நைஸ். ஸோ க்ரீன் லீடர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் உருவாக்குனது எதுக்குன்னா, இப்போ நம்ம டீமில் இருக்கிற ஒரு 20 பேரை வச்சுட்டு 22 பேரை வச்சுட்டு we can only do so much. பட் இருக்கிற கையில் இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 5000 டன்னு சென்னையில் மட்டும், தமிழகம் முழுக்க அட்லீஸ்ட் ஒரு 30-40,000 டன், ரைட்? ஸோ அவ்வளோ நமக்கு ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய ஆட்கள் வேணும். ஸோ அந்த ஆட்கள் வந்து இதில் வந்து ஆர்வம் இருக்கிற ஆளாக இருக்கும், ரைட்? சுற்றுச்சூழலில் ஆர்வம் இருக்கிற ஆளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளான்னு நம்ம பார்ப்போம். we will give a set of pre-screening questions. யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு we will give them a set of questions. அந்த set of question வந்து அவங்க ஆன்சர் பண்ணுறதை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம். முதல்ல செலக்ட் பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறம் we will give different workshops for them. ஒர்க்ஷாப்லாம் அவங்களுக்கு வந்து நடத்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அசஸ்மெண்ட் எல்லாம் வைப்போம். ஸோ அந்த அசஸ்மெண்ட்லாம் அவங்க வந்து கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தான் we will qualify them as they will qualify for the certificate. So it's a 6 to 8 weeks program. ஸோ அந்த 6லேருந்து 8 வாரம் வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ணால் தான் you can clear all the requirements and then you can become a நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் certified green leader. ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ். ஏன்னா நிறைய இளைய சமுதாயத்தினர் உள்ள வரதுக்கு இது ஒரு பெரிய ரீசனாக கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டோட மிகப்பெரிய எதிரி அப்படின்னா பிளாஸ்டிக் தான் இல்லையா? ஸோ மக்கள் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்து அவங்களோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாம், அண்ட் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறீங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு, அதை பற்றி? ஸோ முதல்ல வந்து நம்ம மக்களுக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குது. பிளாஸ்டிக் வேணான்னு யாருமே சொல்ல முடியாது, யாரும் சொல்லவும் கூடாது. ஏன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற மைக்கு பிளாஸ்டிக், என்னோட டிஷர்ட் இருக்கிற பட்டன் பிளாஸ்டிக், ஃபோனு பிளாஸ்டிக், ஓட்டுற காரில் பிளாஸ்டிக், எழுதுகிற பேனாவில் பிளாஸ்டிக். நீங்கள் எங்கே நோ பிளாஸ்டிக் சொல்ல முடியாது. நோ பிளாஸ்டிக்னு யாரும் சொல்லவும் இல்லை. பீப்புள் ஆர் சேயிங் நோ டு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிருங்கள். ஒரு முறை இப்போ பயன்படுத்தி என்ன அர்த்தம்? ஒரு தடவை வந்து பார்ட்டி வைக்கிறேன்னு பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பிட்றது தூக்கி எறியுது, டிஸ்போசபிள் கப்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை, ரைட்? பிகாஸ் ஆஃப் அகெயின் பாப்புலேஷன். ஸோ 1 கோடி பேர் டெய்லி ஒரு 10 பிளேட்டை தூக்கி போட்டாங்க என்ன ஆகும், ரைட்? ஸோ அதுதான் அங்கே வந்து பிரச்சனை. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை தான் நம்ம அறவே வந்து தவிர்க்கணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போகும்போதே வந்து என்னோடய காரில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் இருக்கும். ஸோ திஸ் இஸ் எங்கள் டீமில் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு பேக் வச்சுருக்கோம். திஸ் இஸ் அவர் BYOC பேக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பிரிங் யுவர் ஓன் கட்லரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா there will be a plate. எங்கேயாவது நம்ம வெளில போகும்போது திடீர்னு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரின்னு சாப்பிட உட்காந்தோன்னா பிளாஸ்டிக்லாம் இப்போ இலை வந்துருச்சு, ஓகே, பச்சை கலரில் இருப்பாங்க, அது போடுவாங்க. இல்லாட்டி பிளாஸ்டிக் தட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் எடுத்துருக்கோம். இந்தாங்க சார் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கப் கொடுப்போம். இதில் கொடுங்க 2 அட்வான்டேஜ். இதில் ஒன்று பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறோம், 2வது எக்ஸ்ட்ரா காஃபி கிடைக்கும், ரைட்? பிளாஸ்டிக் கப்னா சின்னதாக இருக்கும், நம்ம பெரிய டம்ளர்ல. எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி இதுக்கு போகிறோம்ல, நம்ம கல்யாணத்துக்குலாம் போகிறோம்ல, அங்கேயும் இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுருவோம். பாயசத்துக்கு பேப்பர் கப் வைப்பாங்க, வேணான்னு இது வச்சுருவோம். ஸோ அதுனா 1/2 கப்பு, இதுனா 1 கப்பு. பாயசமும் எக்ஸ்ட்ரா, சுற்றுச்சூழலுக்கும் வந்து பாதுகாப்பு. இது வந்து 2 in 1. எஸ். ஸோ அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டில் வந்து ஐ ஹாவ் ஸ்டீல் ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஐ ஹாவ் ஒரு ஸ்டீல் ஸ்பூனு, அப்புறம் தென் ஃபோர்க். ஸோ இதெல்லாமே வந்து வி கேரி. ஸோ திடீர்னு நம்ம ஒரு இளநீ குடிக்கணும் அப்படின்னா அப்படியே குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்படியே குடிக்க முடியலன்னா யூ கேன் யூஸ் யுவர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா, ரைட்? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிபடி கேன் டூ. there is a big movement going on. It is called BYOC, bring your own cutlery. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கேரி மை ஓன் வாட்டர் பாட்டில், ரைட்? இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ணலாம். எங்கேயாவது போகணுன்னா கூட அங்கேருந்து நம்ம வந்து அங்கே டேப் இருக்கும், அதில் தண்ணி பிடிச்சி இதை வச்சுக்கலாம், ரைட்? ஸோ எல்லாமே ஓல்டு ப்ராக்டிஸ், புதுசாக எதுவுமே யாரும் கண்டுபிடிக்கல. we are again following the same thing.
பழமைக்கு நம்ம திரும்புகிறோம், அவ்வளோதான். எஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கெலாம் அவ்வளோ பொறுமையாக ரொம்ப வந்து ஜாலியாக போச்சு இந்த கான்வர்சேஷன். ஐ ரியலி என்ஜாய். ஸோ இது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு. உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் த கான்வர்சேஷன்? பிடிச்சிருந்ததா? அதை பற்றி சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஐ ஆல்சோ என்ஜாய்ட் டாக்கிங் டு யூ Sahi. It's very very interesting that young people are taking up these kind of topics. Generally it's a boring topic, but not boring actually. It's a topic to be discussed actually. To be discussed, but இதே டைம்ல வேற ஏதாவது ஒரு சினிமா ப்ராப்ளம் இன்டர்வியூனா டக்குன்னு அதில் தான் வந்து ஒரு மில்லியன் லைக்ஸ் வருவாங்க, ரைட்? ஸோ that's why I'm saying it's a boring topic, but people like you, the young people, I am so glad that you guys are coming forward and taking up these things and trying to create awareness among your viewers. And good luck for your channel. I am a proud subscriber of your channel. Oh, thank you so much. I am watching all your videos and interviews. Okay, you are doing a fantastic job. So congratulations. Keep up the good work that you are doing. Thank you so much. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ ஆல்சோ ஃபீல் வெரி ப்ரவுட் டு டாக் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க இது போரிங் டாபிக்னு. கண்டிப்பாக கிடையாது. யாருமே அப்படி நினைக்காதுங்க. நம்மளுடைய பூமி நம்மளுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் அடுத்து வர ஜெனரேஷனும் வாழ போகிற ஒரு இடத்த நம்ம எப்படி பாதுகாக்கணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் இதை பார்த்துட்டு நானும் ஏதாவது பண்ணணுமே இந்த என்விரான்மெண்ட்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி ஃபவுண்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் நம்ம நாட்டுக்கும் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக பெரும் பங்கு வகிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்வீட் டைம்ஸ் வித் சாஹி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ. பாய்.